சினிமாவில் கோர்ட் ரூம் சீன்ஸில் கோர்ட் ரூம் ட்ராமாலாம் ரொம்ப நிறைய பார்க்கும்போது ரொம்ப ஒரு ட்ராமாட்டிக்காக இருக்கக்கூடிய சீன்ஸ் பார்த்தோன்னா கிராஸ் எக்ஸாமினேஷன் இல்லை எக்ஸாமினேஷன் சீன்ஸு அந்த டிப்போசிஷன் வர ஒரு அட்வொகேட் வந்து ஒரு பர்சனை வந்து ஒரு சாட்சியை வந்து விசாரணை பண்ணுறதுன்றதை பார்க்க முடியும். இதில் வந்து அந்த சாட்சி எதனா சொன்னோன்னா அந்த சினிமாவில் நம்ம பார்த்தோன்னா அந்த அட்வொகேட் வந்து ஜட்ஜை பார்த்துட்டு நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்கிறதுன்றது வழக்கமாக நிறைய மூவிஸில் இருக்குது. நடைமுறையில் இப்படி கிடையாது. ஒருத்தர் விசாரிக்கும் போது டெப்போசிஷன் எடுக்கும்போது அந்த அட்வொகேட் வந்து கேட்குற கேள்விக்கு அந்த டெப்போசிஷன் கொடுக்குறவர் அந்த சாட்சி வந்து கொடுக்குற பதிலை அப்போவே ஒரு பிரமாண வாக்கு மூலமாக அதை ரெக்கார்ட் பண்ணுறதுன்றது உண்டு. இது வந்து அஃபிடவிட் இல்லைன்னா பிரமாண வாக்கு மூலம்ன்றது பேர். வெளில வரும்போது அந்த டெப்போசிஷனை சைன் பண்ணுவாங்க. இது ஒரு விதமான அஃபிடவிட். இது தவிர இந்த கேஸை ஃபைல் பண்ணும்போதே அந்த கேஸோட அந்த சிவில் கேஸாக இருந்ததுன்னா அந்த பிளெயிண்ட்டோட சேர்ந்து வெரிஃபிகேஷன் அஃபிடவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரமாண வாக்குமூலம், அதாவது இந்த வாதுரையில் அந்த பிளெயிண்ட்டில் இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மை இல்லை இந்த சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரமாண வாக்குமூலம் ஒரு வெரிஃபிகேஷன் அஃபிடவிட்னு சொல்லி ஒன்று கொடுக்கறது உண்டு. அதே மாதிரி நான் இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ப்ரூஃப் அஃபிடவிட் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய இன்னொரு பிரமாண வாக்குமூலம்ன்றது இருக்குது. அஃபிடவிட்டுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு, ஒரு சிவில் கேசஸில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம்னு சொல்ல முடியும். அதே மாதிரி ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணக்கூடிய ரிட் பெட்டிஷன்ஸ்லேயோ இல்லை வேறு எதனா ஒரு பெட்டிஷன்ஸ்லேயோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டுன்னு சொல்ல முடியும். ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டுன்றது பார்த்தோன்னா இன்னொரு இடத்துல வந்து இன்ட்ரிம் அப்ளிகேஷன்ஸ் சிவில் கோர்ட்ஸ் முன்னாடி ஃபைல் பண்ணுறதுல அஃபிடவிட்டை அட்டாச் பண்ணிவிட்டு அந்த பெட்டிஷன்லேயே என்ன வரும்னா ஃபார் த ரீசன்ஸ் ஸ்டேட்டட் இன் தி அனெக்ஸ்ட் அஃபிடவிட் இல்லை அக்கம்பனிங் அஃபிடவிட் இட் இஸ் ஹம்ப்லி பிரேட் தட் திஸ் ஆனரபிள் கோர்ட் மே பி ப்ளீஸ் டு அப்படின்னு சொல்லி எல்லா பெட்டிஷன்ஸ்லேயும் வரும். சாதாரணமாக சிம்பிளாக ஒரு அட்ஜார்ன்மெண்ட் கேட்டு ஃபைல் பண்ணப்படுற பெட்டிஷன்லேருந்து ஒரு ஸ்டே ஆர்டர் கேட்டு ஃபைல் பண்ணக்கூடிய இன்ஜெக்ஷன் பெட்டிஷன் கூட இந்த அஃபிடவிட்டோடு சேர்ந்து தான் ஃபைல் பண்ண முடியும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அஃபிடவிட்டை பற்றி, இந்த பிரமாண வாக்கு மூலம் அதனோட இம்பார்ட்டன்ஸை, அதில் என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் இருக்கும், சிவில் ப்ரொசீஜர் கோடில் அஃபிடவிட் மூலமாக எவிடன்ஸ் வாங்கலான்றதுக்கான சிவில் கோர்ட்டோட அதிகாரம் எங்கேருந்து வந்தது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி அஃபிடவிட்டை டிராஃப்ட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய, மைண்டில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்டர்ஸ்னால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆர்டர் 19 வந்து சிவில் கோர்ட்ஸுக்கு வந்து ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது எவிடன்ஸை, சாட்சியங்களை வந்து அஃபிடவிட் மூலமாக வாங்க முடியுன்றதுக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது தவிர சிவில் கோர்ட்ஸுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஆர்டர் 6 ரூல் 15(4) வந்து பிளெயிண்ட்டோடு சேர்ந்து கொடுக்கப்படுற ஒரு டாக்குமெண்ட்டாக ஒரு வெரிஃபிகேஷன் அஃபிடவிட்டை சப்மிட் பண்ண வேண்டியது முக்கியமாக இருக்குது. இந்த வெரிஃபிகேஷன் அஃபிடவிட்டோட பர்பஸ் வந்து ஏஏகே நம்பியார் கேஸ்லன்னு சொல்லி ஒரு கேஸில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த கேஸில் வந்து டு டெஸ்ட் ஜெனுவின்னஸ் ஆஃப் த டாக்குமெண்ட் அப்படின்ற மாதிரி அது கொடுக்கப்பட்டிருக்கு. அஃபிடவிட்டுன்றது ஏன் வாங்குறாங்க? ஏற்கனவே ஒரு டிக்ளரேஷனும் ஒன்று கொடுக்குறாங்களே, ஏன் இது பிரமாண வாக்கு மூலமாக வாங்கணும் அப்படின்றது பார்த்தோன்னா, ஒரு டிக்ளரேஷனை அஃபிடவிட்டாக கொடுக்கப்பட்டதுன்னா அதை வந்து எதனா தவறான தகவல் அதில் கொடுக்கப்பட்டதே ஆனால் அவங்களுக்கு மேலே ஒரு கிரிமினல் நடவடிக்கை எடுக்க முடியும். பெர்ஜுரி பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பெர்ஜுரி எப்படி ஒரு அஃபென்ஸ் அப்படின்றத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அதாவது தவறான தகவல்களையோ இல்லை தவறான சாட்சியங்களையோ கோர்ட் முன்னாடி சமர்ப்பிக்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு அஃபென்ஸுன்றது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அதை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த பெர்ஜுரியை தவிர்க்கிறதுக்கான ஒரு அஃபிடவிட்டாக சப்மிட் பண்ணோன்னா அதுலேருந்து பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்றது இருக்குது. ஸோ இதுதான் ஒரு அஃபிடவிட்டை வந்து கோர்ட் வந்து ஒரு எவிடன்ஸ் வாங்குறது உண்டு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த அஃபிடவிட்டுன்றது ஸ்பெசிஃபிக்காக இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில், பழைய இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லேயோ இல்லை புதுசாக இருக்கிற பாரதிய சாட்சி அத்தியாயன்லேயும் அஃபிடவிட்டுன்றதுக்கு தனிப்பட்ட வேல்யூ வந்து ஒரு எவிடன்ஸாக கிடையாது. எவிடன்ஸுன்றது சாட்சியம்ன்றதுக்கான மீனிங்குள்ள ஒரு பிரமாண வாக்குமூலம்ன்றது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பர்டிகுலர் கேஸஸ், சாதாரணமாக கேசஸில் வந்து அஃபிடவிட்டுன்றதுக்கு எப்போ வேல்யூ அட்டாச் ஆகுதுன்னா கோர்ட் அதுக்கு வந்து ஒரு வேல்யூ அட்டாச் பண்ணும்போது அது வந்து இந்த ஆர்டர் 19 கொடுக்கப்பட்டிருக்கு. கோர்ட் வந்து சொல்லியிருக்கு இந்த அஃபிடவிட்டாக இதை கொடுத்துருங்க, ப்ரூஃப் அஃபிடவிட்டாக இதை கொடுத்துருங்க, சப்மிட் பண்ணுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு எவிடென்ஷியரி வேல்யூ அட்டாச் ஆகிடுறதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த அஃபிடவிட் எப்படிலாம் இருக்கணும்,
அதனோட கண்டென்ட்ஸை டிராஃப்ட் பண்ணும்போது என்னெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஒரு சில சிம்பிள் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அஃபிடவிட் எல்லாமே ஃபர்ஸ்ட் பர்சனில் இருக்கும். அதாவது நான், ஐ அப்படின்றதுல ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் பர்சன்னா நான் செஞ்சுருக்கேன், விஸ்வநாத் என்றும் நான் அப்படின்றது அப்படி ஆரம்பிக்கும். அது வந்து அஃபிடவிட் வாக்குமூலம்ன்றச்சே ஒருத்தர் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் பர்சனில் இருக்கும். இதில் வந்து டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அப்படின்ற வார்த்தை, இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்ற வார்த்தை, அதெல்லாம் வந்து யூஸ்லெஸ் ஆனது. அஃபிடவிட்ன்றது ஸ்பெசிஃபிக்காக எங்கேருந்து அந்த சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்ததுன்றதை அதில் ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படிங்க அப்படின்றதுனா வேகான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அஃபிடவிட்டில் கொடுக்கக்கூடாது. அது கொடுக்கறது சரி கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டியது. பேஸ்லெஸ் அலிகேஷன்ஸையும் அஃபிடவிட்டில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதாவது அடிப்படை இல்லாத ஒரு சில குற்றச்சாட்டுகளை வந்து அஃபிடவிட்டில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. கேஸுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை அஃபிடவிட்டில் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும்போது தேவையில்லாமல் ஏதான ஒரு வழியில் வந்து அது சம்மந்தம் இருக்குது இல்லைன்றதுனால எதனா ஒரு தவறுதல் எதனா ஒன்று ஆச்சுன்னா இதனால் ஒரு கிரிமினல் கேஸில் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கேஸுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை அஃபிடவிட்டில் சொல்லக்கூடாது. அஃபிடவிட் வந்து பேராகிராஃபாக வந்து டிவைட் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு பேராகிராஃபும் ஒரு டிஸ்டிங்க்ட் ஒரு ஃபேக்டை பற்றி, ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி சொன்னால் அது நல்லது. அது சரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா அது நல்லது. இந்த டேட் அன்னைக்கு இந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டது, இந்த அக்ரிமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து இவங்களுக்கு நடுவில் இந்த அக்ரிமெண்ட்டை இத்தனை நாளைக்குள்ளே இதை முடிச்சு தரேன்னு இருக்காங்க, இவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்றத ஒரு இதில், இந்த டேட் அன்னைக்கு இந்த பணம் கொடுக்கப்பட்டதுன்றத அடுத்த பேராகிராஃப்னாலையும் அந்த மாதிரி சரியான முறையில் டிவைட் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டியது. அஃபிடவிட்டில் எதுனா ஆல்ட்ரேஷன் எதனா இருந்ததுன்னா, ஏன்னா அஃபிடவிட்னா யூஸ்வலாக ஒரு அட்வொகேட் மூலமாகவோ, ஏன்னா கோர்ட் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறது பிஃபோர் அன் அட்வொகேட்டே பண்ண முடியும், ஒரு சிக்னேச்சர் வாங்கியே பண்ண முடியும், அட்டஸ்ட் பண்ணி பண்ண முடியும். இல்லைனாக்கா பிஃபோர் ஆத்தரைஸ் கமிஷனர் ஆஃப் ஓத்ஸ், இல்லைனா ஒரு நோட்டரி முன்னாடி ஒரு கையெழுத்து வாங்கி பண்ண வேண்டியது, அட்டஸ்ட் பண்ண வேண்டியது. ஸோ அஃபிடவிட்டில் என்ன ஆல்ட்ரேஷன்ஸ் எதனா இருந்ததுன்னா அந்த ஆல்ட்ரேஷன்ஸ் மேலே இனிஷியல் போட்டால் மட்டும் பார்த்தாது, அதையும் ஆத்தென்டிகேட் பண்ணியிருக்கணும், அதையும் அட்டஸ்ட் பண்ணியிருக்கணுன்றது முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த அஃபிடவிட் மேலே எதனா ஆல்ட்ரேஷன்ஸ் அடித்தல் எதனா இருந்ததுன்னா அந்த மேலே வந்து ஒரு இனிஷியல் போட்டது மட்டும் இல்லாமல் அந்த இனிஷியலையும் ஆத்தென்டிகேட் பண்ணி அந்த அட்டஸ்டேஷன் வாங்கணுன்றது முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். யூஸ்வலாக அஃபிடவிட்டை வந்து அமெண்ட் பண்ணுறது, அதாவது மாற்றி எழுதுறது அப்படின்றது எதனா இருந்ததுன்னா ஒரு சப்ளிமெண்ட்ரி அஃபிடவிட்டாக போட்டு தான் பண்ண முடியுமே தவிர்த்து அதையே திருத்த முடியாது. அதுக்கான ப்ரொவிஷன் கிடையாது. தனியாக அட்டாச்மெண்ட்டாக ஒரு சப்ளிமெண்ட்ரி அஃபிடவிட் போட்டு இந்த அஃபிடவிட்டில் இந்த பேராகிராஃபில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு இந்த மாதிரி திருத்தி எழுத வேண்டியது அப்படின்னு சொல்லி ஒரு சப்ளிமெண்ட்ரி அஃபிடவிட் ஒன்று கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு அஃபிடவிட்டுன்றது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டு. சிவில் ப்ரொசீஜரில் ரொம்ப ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் வந்து அஃபிடவிட். அது கூட வந்து பிளைண்ட், ஏன்னா இந்த ஆரம்ப கட்டத்தில் ஃபைல் பண்ணுற பிளைண்ட், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், அஃபிடவிட்டு கூட இருக்கிற டாக்குமெண்ட்ஸு எல்லாமே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுற கேஸு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிற பொட்டென்ஷியல் இருக்குன்னா அது கூட ஃபைல் பண்ணப்படுற அந்த அஃபிடவிட்ஸும் அங்கே ட்ரையல் கோர்ட்டு சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் அது வரைக்கும் போகிறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குன்றதுனால இதை டிராஃப்ட் பண்ணும்போது ரொம்ப கேர் அண்ட் காஷன் எடுத்துக்கிட்டு டிராஃப்ட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது.